Hello students, in this video I am going to explain about JSP programs. How can you write a JSP program? So last unit la நம்ம என்னென்ன பார்த்தோம்னா JSP ல scriptlet யூஸ் பண்ணனும், expression யூஸ் பண்ணனும், elements யூஸ் பண்ணனும்னா என்னென்ன format அப்படிங்கறத பத்திலாம் டிஸ்கஸ் பண்ணினோம். பட் இப்போ நம்ம பார்க்க போற JSP programs பத்தி பார்க்க போறோம். So எப்படி எழுதணும் அப்படினு சொல்லிட்டு பார்க்கறோம். Actually, while writing JSP, simple JSP program, you can write in two ways. One is you can give input inside your program or outside the program. என்ன inside program, outside program அப்படினா என்ன அப்படினா நீங்க உங்களோட program எழுதும் பொழுது இப்போ for example adding two numbers னு எடுத்துக்கோங்க. அந்த a க்கும் b க்கும் வேல்யூவை உன் program உள்ளே கொடுத்துட்ட. இப்போ a is equal to 10, b is equal to 20 அப்படினு நீ ஒரு வேல்யூ அசைன் பண்ணிட்ட. அசைன் பண்ணிட்டேனா உனக்கு வந்து அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணும் பொழுது ஜஸ்ட் என்ன அவுட்புட் வரப்போகுது, c வேல்யூ a plus b ன்னு கொடுத்திருந்தீங்கன்னா 30ங்கிறது மட்டும்தான் அவுட்புட்டாக வரப்போகுது. நீ ரன் பண்ணுறப்போ ஏக்கோ பிக்கோ வேல்யூ கொடுக்க அவசியம் கிடையாது. பிகாஸ் யூ ஆல்ரெடி கிவன் த இன்புட் ஃபார் ஏ அண்ட் பி. இதுதான் நீ என்னன்னு சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு கேஸாக ரைட்டிங் ப்ரோக்ராம்ஸ் வித்தவுட் கிவிங் இன்புட். இதுதான் வந்து ஃபஸ்ட் கேஸ், ரைட்டிங் ப்ரோக்ராம்ஸ் வித்தவுட் கிவிங் இன்புட் ஃப்ரம் அவுட் சைட் த ப்ரோக்ராம். தென் another வே, இன்னொன்று டைப் என்னன்னு சொல்கிறோம், பை கிவிங் இன்புட் ஃப்ரம் அவுட் சைட். இது வித்தவுட் கிவிங், இது கிவிங் இன்புட். ஸோ இந்த கேஸில் என்ன கொடுக்குற, அந்த ஏக்கும் பிக்கும் வேல்யூ நீ என்ன பண்ணுற, ரன் பண்ணுறப்ப கொடுக்குற. என்டர் த வேல்யூ ஃபார் ஏக்கு வேல்யூ கொடுக்குற. என்டர் த வேல்யூ ஃபார் பிக்கு வேல்யூ கொடுக்குற. அப்போ ஒரு தடவை நீ ரன் பண்ணும் பொழுதும் ஏக்கும் பிக்கும் நீ வேரியபிளாக இருக்கும், என்ன வேல்யூ வேணாலும் கொடுக்க சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், இந்த டைப்பை கிவிங் இன்புட் ஃப்ரம் அவுட் சைட் தி ப்ரோக்ராம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது நான் சொல்கிறது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். ஸோ இந்த கேஸில் இப்போ ரெண்டு கேஸ்லேயும் நம்ம ஒரு சில ப்ரோக்ராம்ஸ் எடுத்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். இட்ஸ் அ பேசிக் ப்ரோக்ராம். ஆல்ரெடி நீங்கள் வந்து சிலேயோ ஜாவாலேயோ எல்லாம் படித்தது தான். ஸோ பேசிக் ப்ரோக்ராம் எடுத்து தான் நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்க போகிறோம். ரெண்டு கேஸில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேஸில் என்ன, ப்ரோக்ராம் வித்தவுட் கிவிங் இன்புட் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்குற ப்ரோக்ராம் வந்து இது வந்து உங்களுக்கு சிலபஸில் இருக்க இந்த த்ரீ ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். வித்தவுட் கிவிங் அண்ட் கிவிங் இன்புட் ஃப்ரம் அவுட் சைடு ரெண்டுமே சேம் ப்ரோக்ராம் தான். ரெண்டு கேஸாக பார்க்க போகிறோம் நம்ம. இது வந்து கம்பல்சரி ஒரு கொஷின் வந்து உங்களுக்கு 10 மார்க்ஸில் வந்துடும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பாருங்கள், ரைட் எக்ஸாம்பிள், ரைட் எ ப்ரோக்ராம் டு கன்வெர்ட் தி என்டர் டெக்ஸ்ட் இன்டு அப்பர் கேஸ். அதாவது ஒரு டெக்ஸ்ட்டை நீ இன்புட்டாக வாங்குற. இப்போ ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட்டை இப்படி இன்புட்டாக வாங்குற. ஸோ இது என்ன இருக்குது, உனக்கு லோவர் கேஸில் இருக்குது. ஸோ உன்னோட அவுட்புட் எப்படி உனக்கு வரணும், இது ஒரு அப்பர் கேஸாக இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகி உனக்கு இப்படி வரணும். ஓகே, ஸோ இது அப்பர் கேஸாக கன்வெர்ட் ஆகி வந்ததுன்னா இதுதான் உன்னை எழுதுகிற கோடு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஜேஎஸ்பியில் எழுத போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். உனக்கு ஜேஎஸ்பி ப்ரோக்ராம்னா என்னன்னு உனக்கு தெரியும். இட்ஸ் தட் ஷுட் பி என்க்ளோஸ்ட் வித்தின் தி ஸ்கிரிப்ட்லெட் ஃபார்மேட். லைக் அந்த பர்சன்டேஜில் percentage and then less than and percentage greater than குள்ள நீ உன்னோட ஜாவா கோடாக எழுதுவ ஜேஎஸ்பி ப்ரோக்ராம்னா. இது அப்படியே இந்த செட்டு எது உள்ளே இருக்கும்னா ஒரு ஹெச்டிஎம்எல்குள்ளே இருக்கும், ஒரு ஹெச்டிஎம்எல் ஸ்ட்ரக்சர் உள்ளே இருக்கும். ஸோ ஒரு ஹெச்டிஎம்எல் அதில் பாடி எழுதிக்கோ, இங்கே பாடி க்ளோஸ் ஹெச்டிஎம்எல் க்ளோஸ் கடைசியாக. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஜாவா கோடு தான் எழுத போகிறீங்க. இந்த ஹெலோங்கிறத ஃபஸ்ட்டு என்ன வாங்கணும், ஒரு இன்புட்டாக நீங்கள் வாங்க போகிறீங்க. ஸோ வாங்குறத நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஸ்ட்ரிங்கில் இன்புட்டாக வாங்குறீங்க. ஸோ ஸ்ட்ரிங் இஸ் ஈக்குவல் டு இந்த இன்புட்டு நான் ஹெலோ ஒன்று கொடுத்துருக்கேன், இங்கே என்னென்னு கொடுத்துருக்கோம், வாங்குகிற இன்புட்டை ஜாவா ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறீங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, இன்னொரு S1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் வச்சு டிக்ளேர் பண்ணிக்கிறோம். ஸோ ஸ்ட்ரிங் S1. ஸோ இந்த S1ல் என்ன ஸ்டோர் பண்ண போகிறீங்க, இந்த ஜாவா ப்ரோக்ராமிங்கை அப்பர் கேஸாக கன்வெர்ட் பண்ணி அதை S1ல் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ இதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன், எந்த ஸ்ட்ரிங்கை இன்புட்டாக வாங்கியிருக்கியோ, இந்த எஸ்ன்னு வாங்கியிருக்கீங்கன்னா எஸ் டாட் டு அப்பர் கேஸ் ஃபங்க்ஷன் இது, அதனால் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் தென் செமிகோலன். இதே லோவர் கேஸ்னால் இந்த அப்பர் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இந்த இடத்துல நீ என்ன மட்டும் மாற்றினா போதும், லோயர் மாற்றினா மட்டும் போதும். இது வந்து லோயர் கேஸ். ஓகே, ஸோ லைக்வைஸ் நீங்கள் என்ன பண்ணுவேன்,
இப்போ இந்த கேஸில் என்ன ஆயிருக்கும், ஜாவா ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது அப்பர் கேஸாக கன்வெர்ட் ஆகிட்டு அது எதில் ஸ்டோர் ஆகிருக்குன்னா S1ல் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ இதை டிஸ்பிளே பண்ணணுன்னா நீ என்ன பண்ணணும், அவுட் டாட் பிரிண்டெல்என் அண்ட் தென் டபுள் கோட்ஸுள்ள நீ என்ன நினைக்கிறியோ அந்த ஸ்ட்ரிங்கை கொடுக்க போகிற. தென் ப்ளஸ் S1னா உன்னோட அவுட்புட் என்ன வரும், இந்த சென்டென்ஸ்க்கு பக்கத்துலேயே வரும். நெக்ஸ்ட் நியூ லைன் போகாமல் ப்ளஸ் S1 போட்டும் பொழுது S1ல் இருக்க கண்டென்ட் பக்கத்தில் வரும். ஸோ அப்போ அவுட்புட் எப்படி உனக்கு டிஸ்பிளே ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கன்வெர்டட் அப்பர் கேஸ் டெக்ஸ்டஸ் கேபிட்டலில் ஜாவா ப்ரோக்ராமிங் அப்படின்னு பக்கத்தில் வரும். ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா, லைக் கன்வெர்ட் என்டர் டெக்ஸ்ட் இன்டு அப்பர் கேஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்டர் டெக்ஸ்ட்டுன்னு சொல்கிறத விட இந்த டெக்ஸ்ட் கிவன் டெக்ஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதில் கொடுத்துருக்க இன்புட்டை வந்து அப்படியே மாற்றுற மாதிரி இருக்குது. இட்ஸ் a சிம்பிள் ஒரு ஜாவா ப்ரோக்ராமை ஒரு JSPயாக நம்ம ஸ்டோர் பண்ணி வெப் சர்வரில் வந்து ரன் பண்ணி பார்க்குறோம். இது வந்து உங்களுக்கு லேப் எக்ஸசைஸில் JSP ரன் பண்ணுறதுனால நான் இங்கே உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். And then next example program. Write a program to find the biggest of 3 numbers. 3 numbers வாங்கிட்டு அந்த 3 நம்பர்ஸில் எது பிக்கஸ்ட் நம்பர்னு கண்டுபிடிக்கிறது தான். இது வந்து இட்ஸ் a simple லாஜிக் ப்ரோக்ராம், ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஸோ இதில் என்ன பண்ண போகிறீங்க, லாஜிக் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிகாஸ் ஸ்ட்ரக்சர் உனக்கு தெரியும், HTML பாடி உள்ள உன்னோட ஜாவா கோடு. ஸோ இது ஸ்கிரிப்ட்லெட்டாக வரதுனால, JSPயாக வரதுனால லெஸ் தென் பர்சன்டேஜ் அண்ட் தென் பர்சன்டேஜ் கிரேட்டர் தென் முடிய போகுது. ஸோ அதுக்கு இடையில தான் நீ இதை நம்பர்ஸ் எல்லாமே வாங்குற. ஸோ இதில் என்ன பண்ணுற, 3 பிக்கஸ்ட்னு சொல்லிட்டாங்க. 3 நம்பர்ஸ்க்கு இடையில பிக்கஸ்ட், அதனால் 3 நம்பர்ஸை கெட் பண்ணிக்கோ. int A B C. இப்போ இதில் பார்த்தாலே உனக்கு தெரிஞ்சிடும் 40 தான் பெருசுன்னு சொல்லிட்டு. சாரி 80 தான் பெருசா, இங்கே 80 தான் பெருசு. ஸோ இதில் வந்து இந்த 3 நம்பர்ஸில் இது பெருசுன்னு இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன லாஜிக். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஏயையும் பியையும் செக் பண்ணுறோம். ஸோ இப்போ A greater than Bயாக இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா A தான் பெருசுன்னு உனக்கு தெரிஞ்சிடும். ஆனால் நம்ம 3 நம்பர் கூட செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு 2 நம்பர் கூட ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன். ஸோ இப்போது அதில் A பெருசுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ணுவோம், ஏயையும் சியையும் கம்பேர் பண்ணணும். பிகாஸ் இஃப் இட் இஸ் ட்ரூவாக இருந்ததுன்னா நெக்ஸ்ட்டு இஃப் A இஸ் கிரேட்டர் தென் சியா அப்படின்னு பார்க்குவேன். இப்போ ஏயும் கிரேட்டர் தென் சியா இருந்ததுன்னா A வந்து பியோட பெருசு, A வந்து சியோட பெருசு. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம், A தான் பெரிய நம்பர். ஸோ பிக் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் A அப்படின்னு அவுட் டாட் பிரிண்டெல்என்ல கொடுத்துருவேன். சப்போஸ் இந்த இடத்துல A பெருசாக இல்லை அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக இந்த A கிரேட்டர் தென் Bயில் எது பெருசாக இருக்கும், B பெருசாக இருக்கும். அப்போ இதை எது கூட கம்பேர் பண்ணுவேன், Bயையும் சியையும் கம்பேர் பண்ணுவேன். ஓகேவா. ஸோ அந்த எல்ஸ் பார்ட், இதோடைய எல்ஸ் பார்ட். இப்போ இந்த கேஸில் பாருங்கள், இதையே நம்ம முடிக்கும் பொழுது இங்கே A greater than Bயான்னு செக் பண்ணுறீங்க, A எஸ்ன்னு ட்ரூன்னு சொல்லிடுறீங்க. அப்புறம் திரும்ப A greater than Cயான்னு செக் பண்ணுறீங்க. இது ட்ரூவாக இருந்ததுன்னா A பெருசு. சப்போஸ் இது ட்ரூவாக இல்லை அப்படின்னா C பெருசு. ஏன்னா A வந்து Bயை விட பெருசாக தான் இருக்குது உனக்கு. அப்போ நீ அந்த ஏயை எடுத்து நீ அடுத்தது எது கூட கம்பேர் பண்ணுற, சியோட கம்பேர் பண்ணுற. ஸோ சியோட கம்பேர் பண்ணுறப்போ A வந்து கண்டிப்பாக என்ன இருக்கும், ஒன்று பெருசாக இருக்கும். அப்படி இல்லைன்னா பிக்காக இருக்கிறது சியாக இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் கேஸ் பாருங்கள். இப்போ ஏயையும் பியையும் கம்பேர் பண்ணும்பொழுது ஃபால்ஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்க கண்டிஷன். ஸோ ஃபால்ஸாக இருந்தால் என்ன அர்த்தம், பி பெருசுன்னு அர்த்தம். அப்போ பி பெருசாக இருந்ததுன்னா தேர்ட் நம்பர் என்னது, சி கூட கம்பேர் பண்ணுங்கள், பி கிரேட்டர் தான் சி ஆட்டு. அப்போ பி பெருசாக இருந்ததுன்னா பி பெருசு அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னோம்னா சி பெருசு. ஓகே. ஸோ திஸ் இஸ் the largest number between 3 numbers. இந்த லாஜிக்கை வந்து இந்த கோடை வந்து நம்ம எதில் பண்ணியிருக்கோம், இந்த லெஸ் தேன் பர்சன்டேஜ் ஸ்கிரிப்ட்லெட் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ இதை .jsp சேவ் பண்ணி நம்ம Apache Tomcat வெப் சர்வரில் நீங்கள் ரன் பண்ண போகிறீங்க. ஸோ திஸ் இஸ் 2 examples for writing JSP program.